சென்னை எம்ஏ ஸ்டேடியத்துல எப்படி இருக்குங்க அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மாயா அங்க இருக்காங்க. மாயா, தற்போது இணைப்புல இருக்கீங்க. மாயா, தற்போது அங்க வெறிச்சோடி காணப்படுது. எப்பவுமே 7:30 மணி மேட்ச் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆட்கள் 3 மணி 4 மணிக்கே வந்து அங்க குவிஞ்சிருவாங்க. ஆனா இங்க ஒரு எல்லோ டிஷர்ட்டையும் பார்க்க முடியல. வெறும் வெயில்ல தான் இருக்க. ஒரு 4 பேர் நடந்து போறதா பார்க்க முடியுது. என்ன ஆச்சு? சென்னை மேட்சுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? என்ன விஷயம் மாயா? நீங்க கொஞ்சம் அங்க என்ன கள நிலவரம் கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம். 18வது IPL தொடரானது தொடங்கி மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 17வது மேட்ச் ஆனது இன்று சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய MA சிதம்பரம் மைதானத்தில் தான் நடக்கிறது. இந்த மேட்சை பொறுத்தவரையில் இன்று 2 அணியினர் மோதுகின்றனர். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் தான் இன்றைய மேட்ச்ல வந்து மோதக்கூடிய நிலையில் இதை காணுவதற்கு ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட 3:30 மணி அளவில் மேட்ச் ஆனது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் போட்டி துவங்குவதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்பதாகவே ரசிகர்கள் வந்து குவிவது வழக்கம் தான். ஆனால் 3:30 மணி அளவில் போட்டி தொடங்கக்கூடிய நிலையில 1 மணி முதலாக வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்குள்ள ரசிகர்கள் வந்து அனுமதிக்கப்படுவாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது வரை ரசிகர்கள் வந்து வருவதில் வந்து ஆர்வம் குறைவாக காட்டியிருப்பதன் காரணமாக வந்து தற்பொழுது ரசிகர்கள் வந்து இல்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை பொறுத்தவரையில் எப்போதுமே போட்டி IPL போட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த போட்டியாக நடைபெற்றாலும் கூட ஏராளமானோர் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பதாகவே வந்து குவிந்திருப்பார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அந்த ஸ்டேடியத்திற்கு வெளியே அந்த நுழைவு வாயில் அருகே வந்து முக்கியமான நுழைவாயில் அருகே வந்து ஒரு கூட்டமே இல்லாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூட நாம் கூறலாம். ஒரு புறம் வந்து இன்னைக்கு வெயிலின் தாக்கமானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக வந்து ரசிகர்களின் வருகை குறைந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. இருப்பினும் கூட 1 மணி அளவிலிருந்தே அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை மணி 12:30 மணி ஆகிறது. ஆனால் தற்பொழுது வரை ரசிகர்களின் கூட்டமானது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஓரிருவர் மட்டுமே வந்து செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்னொரு புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆனது கடந்த இரு போட்டிகளிலுமே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டியில் வந்து அவர்கள் வெற்றி பெற வேண்டியது மிகவும் ஒரு கட்டாயமாக இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் தான் நமக்கு எழுந்திருக்கிறது. மேலும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் முக்கியமாக இருக்கக்கூடிய தோனி உள்ளிட்ட போட்டியாளர்களை வந்து முதலில் களமிறக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அணியானது அது ஒரு வியூகத்தை வகுத்திருக்கிறது. அந்த வியூகமானது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதா என்பதும் நமக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரையில் போலீசார் தான் அதிக அளவில் காணப்படுகிறார்களே தவிர ரசிகர்கள் கூட்டமானது மிகவும் குறைவாக காணப்பட்டு இருக்கிறது. மாயா, நீங்க 2 விஷயங்கள் சொன்னீங்க. ஒண்ணு, வெயில் காரணமாக ரசிகர்கள் வர்றதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. 2வது, சரி வெயிலாவது எங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. 2வது, அடுத்தடுத்த 2 தோல்விகளை சந்தித்த CSKவால் ரசிகர்கள் அதிருப்தியில் இருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. என்னடா மேட்ச் இன்னைக்கு, DC வேற பயங்கர வெயிட்டா இருக்காங்க, ருத்ராஜ் வேற இன்னைக்கு மேட்ச்ல இல்ல அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. மாயா, தொடர்ந்து இணைப்புல இருங்க. இன்னும் சற்று நேரம் கழித்து நாங்க உங்களை தொடர்புல கொள்றோம். ஏன்னா தற்போது ரசிகர்கள் கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்ன கள நிலவரம் மாற இருக்கிறது, ஏன்னா DC சப்போர்ட்டர்ஸ் யாராவது வர்றாங்களா, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது களத்திலிருந்து சொல்லுங்க. தொடர்ந்து இணைப்புல இருங்க மாயா. நன்றி உங்கள் தகவலுக்கு.